ஆமா. வணக்கம் வணக்கம். நான் என் பேர் செல்லதுரை. சொல்லுங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறேன். சொல்லுங்க எனக்கு. கேள்விப்படுறீங்களா? எனக்கு அருணாச்சலபுரம் தான் ஊரு. அருணாச்சலபுரமா? ம். சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம உங்களுக்கு கலைஞர் குளம் தானே? ஆமா. தொரண்டையில இருந்து புளியங்குடி போற வழியில அருணாச்சலபுரம், அரிநாதபுரம் 2 ஊர் இருக்குங்களே. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு நாகல் குளத்துல தான் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறேன். உங்க ஊர்ல இருந்து இறங்கி மேற்கு பக்கமா போவோம். நாக்குடி. ஓகே ஓகே. நாகல் குளத்துல வந்து அங்க டெய்லர் செல்லையான்னு சொன்னா எங்க சித்தப்பா. சரி 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 சரி. சகாயம்னு தம்பி இருக்கிறான். சரி சரி. நாடக சமூகத்தை சேர்ந்தவரா? ஆமா, நாடார் சங்க தலைவர். ஆமா, அத ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கீங்க. அது ஏன் அவ்வளவு வன்மம்? விசி கேமரா உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோவம்? திருமாவளவன் வந்து வன்முறையாளர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றவரு. விசிகே காரங்களே வந்து பிசிஆர் கேஸ் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இல்ல, அதால நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம அமைப்புல உள்ளவங்க ஒரு 10 பேர் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம தெரியப்படுத்தோம். இல்ல, அதாவது பிசிஆர் அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? பிசிஆர்னா என்ன? சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கோ. பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை மென்ஷன் பண்ணி பேசுறீங்களே, தெரியுமான்னு கேக்குறேன். இல்ல, நமக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பிசிஆர் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ்னா காமனா எல்லா மனுஷருக்கும் கிடைக்க தனி தனி அந்த சுதந்திரம், தனி உரிமை, தனி மனித சுதந்திரம், அது வந்து பாதிக்கப்படக்கூடாது யாராலையும். என்னால உங்களுக்கோ உங்களால எங்களுக்கோ அப்படி பாதிக்கப்படக்கூடாது. சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ. ஆர்டிகல் 17 சொல்ற அந்த ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, சமத்துவம். அந்த சட்டம் சொல்ற சமத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அது வந்து சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஒருத்தர் வந்து கிடைக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதை சொல்லி ஒருத்தருக்கு அது மறுக்கப்பட்டதுன்னா அந்த குற்றம் வந்துதான் அந்த பிசிஆர் ஆக்டுக்குள்ள வரும். நீங்க நானும் சண்டை போடுறாங்க, அப்ப நம்ம 2 வேற சாதி, 2 பேர்ல ஒருத்தங்க அந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்கன்னா அந்த சாதியை சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாலோ. ஆமா, ஜாதிய சொல்லி சண்டை போட்டா சரிங்களா? ஜாதியே சொல்லாம சும்மா அடுத்த முன்னாடியே வச்சதுக்கும் சண்டை போட்டதுக்கும்லாம் கேஸ் போட்டிருக்காங்க இந்த கரையாளூர் ஊர்ல. அப்படி செஞ்சாதான் இந்த ஆக்டுக்குள்ள வரும். அது இல்ல, கரெக்ட் தான். அடுத்த முன்னாடியே வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சி இல்லைனாச்சு, அடுத்த முன்னாடியே வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சி வப்பாடி மாதிரி வச்சிருக்கேன், அதுல லேசா பிரச்சனை ஆயிருது. அதுக்கும் பிசிஆர் கேஸ் பயன்படுத்த முடியுமா? இல்ல, அதுதான் அது நிரூபிக்கப்படணும். அதனால நிரூபிக்கிறதுனால சொல்றோம். கேஸ் எந்த கேஸும் யாரு மேலயும் யாரு வேணாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அது சட்டத்தின்படி நிரூபிக்கப்பட்டதான் குற்றவாளி. இல்ல, உங்களுக்கே தெரியும், உங்க ஊர் பக்கம் தான் அந்த கரையாலூர், அந்த கேஸ் தெரியுங்களா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம், என் பேர்ல வந்து நான் வந்து உங்க பேர்ல தாழ்த்தப்பட்டவர் யாருமே கிடையாது, சரிங்களா? நான் அதுக்காண்டியே குரல் விடுப்பேன். தாழ்த்த சமூகம் ஒடுக்கப்பட்டவர் சொல்லுங்க. ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயம் இருந்திருக்கும், ஒரு காலத்துல உயர்ந்த சமுதாயம் இருந்திருக்கும், அதை யாராட்டும் அடக்கி சமுதாயம்னு ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு காலத்தையும் கிடையாது. தாழ்த்தப்பட்டன்னு தான் சொன்னேன், தாழ்ந்த சமூகம்னு சொல்லல நானு. ஆமா, தாழ்த்தப்பட்ட சமூகம் வேற. இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன ஒன்னும் நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறது ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து சொல்றது ஒன்றும் தப்பு இல்ல. ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் தப்பு இல்ல, அது ஒன்றும் இழிவு இல்ல. அடையாளத்துக்காக சொல்றேன் நான். யாரையுமே தாழ்ந்தவங்க சொல்லவே இல்லை. விசிகேல பொறுக்கிங்கிறீங்க, புறம்போக்குங்கிறீங்க, திரும்ப கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்றீங்க, பறையங்கிறீங்க. அந்த வார்த்தை இது எல்லாமே அந்த பிசிஆர்ல வரும். சமுதாய பேர் தானே, அது வந்து இழிவு பேர் கிடையாது. இல்ல தம்பி, அதை நீங்க சொல்றது வந்து பிசிஆர்ல போடுறான். எங்க சமுதாயத்துல வந்து போலீஸ்காரன் எங்களுடைய நாடார் சமுதாய லீடர்களுக்கு பூரா நான் தகவல் கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா வக்கீல் டீமுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். பறையருங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து காட்டுறேன். எங்க ஊர்ல வந்து ஒரு சிலர் மிலிட்டரிக்கு போறாங்க, ஒரு சில பேர் வந்து போலீஸ் வேலைக்கு போறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நான் பரையசமான எல்லாரும் சொல்லல, ஒரு சில புறம்போக்கு பேர்ல சொல்றேன். காரனுக்கு தான் வேலை. அவன் வந்து போய் அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான், அவங்க வேலைக்கு போறது போகுதுன்னு சொல்றீங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலே ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு போறது கெட்டு போறதோ அல்லது மிலிட்டரி போறது கெட்டு போறதோ அப்படின்னா பண்ண முடியாது. அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ட்டு, அந்த நடைமுறை, காவல்துறை இதெல்லாம் வந்து மொத்தமா அசிங்கப்படுத்துறீங்க, இல்ல புரியத்தனமா இருக்கிறீங்க? இல்ல, எந்த அர்த்தத்துல வந்து திருமாவளவன வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றவன்? திருமாவளவனாச்சுக்கும் நம்மளுக்கு எந்த ஆர்குமெண்ட் கிடையாது. எங்க அண்ணங்களுடைய ஃப்ரெண்டு தான். அதுலலாம் நம்மளுக்கு எந்த ஆர்குமெண்ட். உங்க அண்ணனோட அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அண்ணா, நீங்க பொண்ணு பேசக்கூடாது. அண்ணா, ஒரு நிமிஷம். இல்ல நம்ம என் ஊரை சொல்லி உன்ட்ட பேசி சிவகுமார்னு சொல்லி தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு வயசு 56 வயசு.
சரி வயசு இருக்குதுங்க, அதுக்காண்டி வயசு 80 வயசுக்காரங்க, தம்பிங்கிற 80 வயசுக்காரங்க 20 வயசுக்காரங்க கற்பழிச்சா வயசுக்கு மதிப்பு கொடுக்கணுமா செயல்பாட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமா? தம்பிங்கிறதெல்லாம் சொல்றேன் நானு. இப்ப என் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றேன்ல, அது அப்படி சொல்ல முடியாது. அவர் வயசு 66 வயசு ஆகிடுச்சு அவருக்கு. யாருக்கு இல்ல எங்க அண்ணங்க சென்னையில இருக்கிறாங்க, அவங்களுடைய நண்பர்கள். கூடாதுங்கிற ஒரு பெரிய கட்சியோட தலைவர் உனக்கு அப்ப தெரியல. ஆனா பெரிய கட்சி சின்ன கட்சி இல்ல, பெரிய கட்சினா தப்பு பண்ணலாமா, சின்ன கட்சியில தப்பு பண்ணலாம். பாராளுமன்ற உறுப்பினர் அவரு. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரஜை தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை தானே. அவர் நீ எப்படி வந்து பிசிஆர் கேட்டு போது நடத்துறா கட்டப்பஞ்சாயத்து அப்படி சொல்ல முடியும்? அப்படி பேசக்கூடாதுல்ல. திருமாவளவன் ஒருமையில பேசியும் அவர் கட்டப்பஞ்சாயத்துக்காரன்னு சொல்லக்கூடாதுல்ல. அது திருமாவளவன் அப்படின்னு சொல்றோட அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் ஒரு சில நபர்கள், அதாவது இதே வடக்கு தொகுதியில திருமாவளவன் கட்சியில ஒரு நாடாரு இருக்கிறாரா இல்லையா? நான் நாடார் தான் பேசிட்டு இருக்கேன். நான் நாடார் தான் பேசிட்டு இருக்கேன். நானும் நாடாரதான் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீ பேசுனதுமே வன்முறையான பேச்சு. நீ பேசுனது இது வன்முறைனா இப்ப எதுனே இல்ல. ஒரு நிமிஷம், நேற்று உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு நிமிஷம், நேற்று உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் வீடியோ போட்டிருக்காங்க, சமூக ஊடகங்கள்ல எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. அது தப்பா ரைட்டா? இல்ல தம்பி, உன் பேர்ல இப்ப கேஸ் கொடுத்திருக்காங்க, விகேபூர்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல அது தெரியும். இல்ல டிஎஸ்பிட்டையும் கேஸ் கொடுத்திருக்காங்க, அது வேற விஷயம். அது இப்ப கேஸ் கொடுத்தனால உடனே நீ குற்றவாளி ஆயிட முடியாது. அது அப்படி பண்ணிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துட முடியாது. அது இன்ஸ்பெக்டர் அவர் கையில எடுத்து நேரே வாங்க சிவகுமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, வாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள செய்ய முடியாது. அது கேஸ் கொடுத்தா விசாரிப்பாங்க. கண்டிப்பா அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுல உண்மைத்தன்மை இருந்தாதான் இப்போ நான் நேதாஜி இளைஞர் படையில முன்னேற்ற படையில மாநில கொள்கை பரப்பு செயலர் இருக்கிறேன். காமராஜர் ஆட்சியாளர் மாநில கொள்கை பரப்பு தலைவர். ஒரு நிமிஷம், நான் 7 அமைப்புல மாநில போஸ்டிங்ல இருக்கேன், வணிகர் சங்கத்துல இருக்கிறேன். எல்லா தலைவர்களுக்கும் இருந்தாலும் உங்க அந்த அமைப்புல இருந்து பேச சொல்றாங்களா? திருமாவளவன் திறக்குறா பேச சொல்றாங்களா? புரியல. அந்த அமைப்புல இருந்து சொல்றாங்களா? அந்த அமைப்பு சர்வ தரக்குறவா யாருமே பேச சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துல நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறேன். அமைப்புல பயணிக்கிறவங்க ஒரு சில கருத்துக்கள் மோதல்கள் வரும்போது பேசுறாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு விசிகால பிசிஆர் ஆக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் வேலை இப்படிதான் அவங்க பண்றாங்க. கேஸ் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். சரி, அதுல எல்லா பேரும் சொல்லியிருக்கானா ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்கானா? அது எதுக்கு பொது வழியில போடுறீங்கன்னு? நீங்க யாரு மேல உங்களுக்கு கோபம் இருக்கோ அவங்க நீங்க சட்டப்படி அணுகுங்க, அவங்ககிட்ட பேசுங்க. இல்ல பேசுங்க. அதாவது உங்களுக்கு சட்டம் படிச்சிருக்கீங்களா? இது எப்படி சட்டம் படிச்சிருக்கீங்களா? இல்ல சட்டம் பண்ணா தட்டி கேட்கறதுக்கு எந்த பொதுமக்களுக்கும் சட்ட உரிமை உண்டு தெரியுங்களா? யாரு தப்பு பண்ணிருக்கா? திருமாவளவன் தப்பு பண்ணிருக்காரா? திருமாவளவன் சொல்லிடக்கூடாது சரிங்களா? பொதுவா நீங்க அப்படி கொண்டு போய் நாடாருன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. திருமாவளவன் நீங்க வன்முறையாளர்னு சொல்றீங்க, கட்டமைச்சது பண்றாருன்னு சொல்றீங்க. அததான் நான் கேக்குறேன். அப்படி என்ன செஞ்சாரு, உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தினாரு, எந்த அடிப்படையில் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறேன். நான் அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படி திருமாவளவன் சொல்லியிருக்கேன்னா ஒரு கட்சி ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கேன். திருமாவளவன் தான் சொல்றீங்க. திருமாவளவன் நான் நல்லா பாத்துட்டு தான் பேசுறேன். அது அப்படி பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன வன்மம் இருக்குன்னு கேக்குறேன். கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றீங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஆம்ஸ்டாங் எல்லாம் பேசுறீங்க இல்லையா? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏர்போர்ட் மூர்த்தி பத்தி என்ன தெரியும்? அவர் என்ன பேசினாரு, என்ன நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல அவங்க யாராவது உங்கள்ட்ட பேச சொன்னாங்களா? இல்ல ஆம்ஸ்டாங் கொலைன்னு சொல்றீங்க. ஆம்ஸ்டாங் கொலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை மென்ஷன் பண்ணி எதுக்கு பேசுறீங்க? இதை பேசுறது அதை ஏன் பேசுறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் கோத்து விட்டு போயிருவாங்க, இதுதான் உங்களுக்கு வேலை, அவர் தான் வேலை, இதான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. நீங்க இந்த பொது வழியில பேசுறப்ப சட்ட ஒழுங்கு உட்பட்டு பேசணும். யாரு நீங்க எது வேணா பேசலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க பேசியிருக்கிற பேச்சு அந்த 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 பிசிஆர்ல வருது. நீங்க பேசுற பேச்சு அப்படி அதாவது உங்க கட்சி உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று மதுரையில எங்கேயோ மீட்டிங் போட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய வாகனத்தை மறைப்பேன்னு சொன்னாரு. அப்படி எதுவும் சட்டத்துல இருக்கா? அப்ப அந்த அந்த கனிங்கிறவர் அவருக்கு எதிராக கேஸ் போடுவாங்க, அவரை சிறைப்படுத்துவாங்க. ராஜீவ் காந்தி இல்ல ஒரு நிமிஷம், ராஜீவ் காந்தி என்ற ஒரு அட்வொகேட் ஒரு நிமிஷம், ராஜீவ் காந்தி என்ற ஒரு அட்வொகேட் நிக்கிறாரு, அவரை அடிக்கிறாங்க. அப்போ அது தப்பு இல்லையா உங்களுக்கு? ஒரு கட்சியோட தலைவரை ஒரு ராஜீவ் காந்தியா, அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவரா, இந்த கட்சியை சேர்ந்தவராங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு கட்சியோட தலைவர் நிறுவன தலைவர் ராஜீவ் காந்தி மேட்டர் நீ எதுக்கு பேசுற? அது தவறு என்ன? பிரச்சனையே வந்தது. புகார் கொடுங்க,
அதுல ஒரு விஷயம் என்ன, நீங்க அந்த 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 இப்ப ரெடி பண்றோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் தலைமைக்கு அனுப்புறேன். நீங்க எப்படி அப்படி பேசுவீங்கன்னு பொதுத்தளத்துல இப்ப இல்ல புரியல. பேசக்கூடாது தம்பி, பொதுத்தளத்துல பேசக்கூடாது. ஒரு கட்சியோட தலைவரை ஒரு 2 எம்பி வச்சிருக்காங்க, 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, 100கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதி வச்சிருக்காங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட தலைவர் அவரு. நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒருமையில பேச. வீட்டுல உட்காந்துட்டு இல்ல, நானும் நாட்டுல சுத்திட்டு தான் வரேன். சென்னை, பெங்களூர் எல்லா பக்கமும் எனக்கு அமைப்பு பேசுவியா? எனக்கும் அமைப்பு தமிழ்நாடு பூரா இருக்கதான் செய்யுது. நான் ஒரு அமைப்புடைய நிறுவன தலைவர். சார் ஒன்னு பேச சொன்னாங்களா? எது அந்த அமைப்பு சார் ஒன்னு பேச சொன்னாங்களா? ஏன்னா நான் ஒரு அமைப்புடைய தலைவர் கேட்டா உடனடியா ஜாதி ரீதியா அமைப்பு இருக்கு. நான் ஒரு அமைப்புடைய தலைவர். அந்த தலைவர் தலைவர் இல்ல தம்பி, தடிக்க கூடாதா? எந்த தப்ப? இல்ல ஒரு ராஜீவ்காந்தி அடிக்கிறாங்க, அதுக்கு நாங்க கேட்க கூடாதா? வழக்கு தம்பி இங்க பாருங்க, நீங்க ஒரு கேஸ் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் நடத்துங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்க. எப்படி நீங்க அடிப்பீங்க, வழக்கு போடணும், அடிப்பீங்க, வழக்கு போடணும், இதுதான் நடக்குமா? எது ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தனை அடிச்சீங்க, அதான் வீடியோவும் அடிச்ச கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அவன் பனிஷ்மெண்ட் பண்ணி குண்டாஸ்ல உள்ள இருக்காரு அவரு. அது காவல்துறை நடந்திருக்கு. அந்த கேஸ்ல உங்களுக்கு நீதி வேணும்னா நீங்க அந்த கோர்ட்ல நீங்களும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல தனி புகாரா கொடுத்து பெட்டிஷன் கொடுங்க. யார் மேல யார் ஏர்போர்ட் கொடுத்து யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல கொடுங்க. நான் கேக்குறது திருமாவளவன் எப்படி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு அப்படி பேசுறீங்க, ஒருமையில பேசுறீங்க. திருமாவளவன் அவர்கள் பேசுறீங்க. என்னுடைய அமைப்புல ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன தானே சார் கட்சியே எப்படி நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட்ல தான் ஒண்ணு எப்படி பேசுறீங்க? யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா? ஒரு நிமிஷம், இப்ப பேசல 2 வருஷம் பேசுறீங்க. என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க மிரட்டல் கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். ஏன் அது மாதிரி பேசுறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க, என்ன வகையில பாதிக்கப்பட்டு சொல்லுங்கன்னு சொல்றேன். என்ன ஆதாரம் வந்து உங்க குடும்பத்தையோ உங்களுக்கு வேண்டியவங்களையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இது மாதிரி பண்ணிருக்காரு. வம்பு பண்ணாத பண்ணிருக்காரு, அதனால நான் பேசுறேன்னு சொல்லுங்க. எந்த ராஜீவ்காந்தி ஒரு அண்ணனை அவரு போய் அடிக்கிறாரு, ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க. இதே மாதிரி நாளைக்கு எங்களை அடிச்சாதான் நாங்க வழக்கு தொடுக்கணும். ராஜீவ்காந்தி ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை பேசல. நீங்க பேசி ராஜீவ்காந்தி பேசல, ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறீங்க, ஆம்ஸ்டாங் பேசுறீங்க, திருமாவளவன் பேசுறீங்க, பறையன்னு பேசுறீங்க. ஏன் அதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோ பாக்கலையா, இல்ல நேத்து போட்ட வீடியோ பாக்கலையா? இல்ல இது என்ன உங்களுக்கு மனநோயான்னு கேக்குறேன். இல்ல மனநோய் உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா? நீங்க பாட்டு என்னது உங்களுக்கு ஒரு செல்போன் கையில இருந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பீங்களா? செல்போன் கிடையா? அப்புறம் நிறுவன தலைவர் ஒரு அமைப்பு நாடாசங்க தலைவர் வந்து அடுத்த ஜாதிக்காரங்க பேசுவாங்களா? அடுத்த ஜாதிக்காரங்க நீங்க எந்த ஜாதி சொல்லுங்க. எந்த நாடாசங்க உங்க அமைப்புல சேர்ந்தவங்க யார் அது மாதிரி பேசுறா? தமிழ்நாடு நாடாசங்கத்தில் முத்துரமேசன் பேசுறாரா? யார் இது மாதிரி பேசுறா? கரிகோல் ராஜன் பேசுங்க. கரிகோல் ராஜன் இப்படி பேசுறாரா? பேசுறா மாதிரி பேசுறாரா? நீங்க அவங்க கேட்டு பாருங்க. பேச சொல்றாரா? அவர் இப்படி பேச சொல்றாரு உங்கள? இப்ப நீங்க தானே பேச வைக்கிறீங்க. நீங்க தான் கேக்குறேன், ஏன் இப்படி பேசுன்னு கேக்குறேன். அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றேன். ஒரு நபரை பத்தி ஒரு பொது அடையாளத்தில் இருக்கிற பத்தி ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயம் இருந்தா நீங்க பேசுங்க, அந்த விஷயம் தொடர்பா கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, தப்பு இல்ல. உங்களுக்கு டாக்டர் திருமாவளவன் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க ஸ்டேஷன்ல போய் கேஸே கொடுங்க. உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி கேஸ்ல சரியா நீதி கிடைக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கே போங்க. இந்த நாடு இயங்கிட்டு இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்குது. காவல்துறை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது. அதுல தவறு சரி இருந்தா நீங்க அதுல செய்யுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, எல்லாரும் பொதுவாக. இதே சுரண்ட ஸ்டேஷன்ல ஒரு விஷயம்னே தெரியாம நீங்க மொட்டையா இல்ல நான் எவ்வளவு பெரிய நெட்வொர்க்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தெரியல. நெட்வொர்க் என்னது எனக்கு புரியல. நெட்வொர்க்ல நானும் பல அமைப்புகள்ல பயணிக்கிறேன். எனக்கே நீங்க எந்த அமைப்பு நடத்துது? எந்த உங்க தலைவர் யாரு? அவருடைய பேர் சொல்றாரா? ஏன்னா அகில இந்திய சான்றோராட இளைஞர் படையோட நிறுவன தலைவரே நான் தான். உங்க தலைவர் நீங்க தலைவரா? நான் தான் தலைவர். இப்படி வந்து சாதி ரீதியா வன்முறை தூண்ட மாதிரி பேசுறதா உங்களுக்கு? சாதி ரீதியா எங்கேயாவது தமிழ் குடியோட வரலாறுல நான் பேசாம தப்பா பேசுறேன். பேசுறேன் நானு. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டுருக்கிறேன். உங்களை தான் கேட்கிறேன், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கிறேன். நீங்க தலைவராவே இருங்க. அப்படி பேசுறதா உங்க கட்சியோட கொள்கையா, உங்க அமைப்போட கொள்கையா? இல்ல இதுவரை நான் ஏதாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு நான் சுட்டி காட்டுறேன் தம்பி, ஒரு அண்ணனா சுட்டி காட்டுறேன். அதுக்குதான் நான் பக்கத்து ஊருக்காரன்னு சொன்னேன். அதுக்குதான் நானும் உங்க சமூகத்தை சேர்ந்து சொன்னேன். அதுல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி பேசாதீங்க, இது வந்து சமூகத்துல பதற்றத்தை உருவாக்கும்.
நீங்க ஒரு சமூகத்தை சொல்லி பேசும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த 4 பேர் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப நீங்க ஒரு சமூகத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ண வருவான். 2 உழைக்கிற சமூகத்துக்குள்ள பதட்டத்தை உருவாக்கும், வன்முறை உருவாக்கும், பாதிப்பை உருவாக்கும். 2 பேர் கேஸ் வாங்குவான். சண்டை வரும்போது கைகால வரும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும். அதுக்கு நீங்க காரணம் இருக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க நெட்வொர்க்ல இருங்க, நீங்க அமைப்புல இருங்க, நீங்க ஒரு அமைப்போட தலைவரா கூட இருங்க. ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு கட்சியோட தலைவரை அப்படி பேசக்கூடாதுன்னு சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. அத சொல்றேன். உங்களுக்கு புரிதல் இல்ல. அது விடுதலை சிறுத்தை கட்சின்னா உங்களுக்கு என்னுடைய நான் ஒரு அமைப்பு லீடர், ஒரு நாடார் சமுதாய இளைஞர்களுக்கு நடந்த பாதிப்பை நான் எடுத்து மென்ஷன் பண்றேன். உரண்டையில போலீஸ் இருக்கா இல்லையா? இல்ல ஸ்டேஷன்ல வச்சுதான் 30,000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. இதே கிளை சொந்தக்காரங்க. யார் வாங்கிட்டு போயிட்டா? பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கிளை சேர்ந்தா என்ன இல்லாம தெரியாமல வாங்கிட்டு போயிட்டாங்க போலீஸ்ல. ஒரு சின்ன வாகனத்துல ஒரு வண்டியில அதுவும் 1000 லிட்டர் இல்ல, அதுல ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன், என்ன சமூகமா உங்கள்ட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்களா? மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா, மிரட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதாவது நீங்க இவ்வளவு ஒரு அமைப்போட தலைவர்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே கட்சி சேர்ந்த இப்ப இருக்கிற இந்த ஏரியா பொறுப்பாளர் தான் 30,000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. இல்ல 30,000 3 லட்சமா கொடுக்குறீங்க, இல்ல 3 ரூபா கூட கொடுங்க. நீங்க என்ன பயந்து போய் கொடுத்துட்டீங்களா, ஏமாந்து போய் கொடுத்துட்டீங்களா? அந்த பசங்களை பயங்காட்டி இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன பயங்காட்ட முடியும் ஒருத்தனை? அப்ப நீங்க கண்ணு முன்னாலதான் பயக்கிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. மிரட்டணும் பயம் கொடுத்துருங்களா? யாரு? நான் கொடுக்குறேன். என்ன பேசிட்டு பேசுறீங்க நீங்க தம்பி? பிசிஆர் கேஸ் வந்து படிச்ச பசங்க யார் வேலை இழந்து போனது? பிசிஆர் கேஸ் ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஏன்னா ஆதார பசங்களை கூட்டிட்டுமா வருஷம் வந்து இந்திய அளவுல இல்ல தமிழ்நாடு அளவுல பதிவான பிசிஆர் எத்தனை தம்பி? எதாவது தெரியாம பேசாதீங்க. ஏன்னா பிசிஆர்னு சொல்லிதாம்னா இங்க ஏன்னா உங்க ஊர் பக்கத்துல தெரியல தம்பி. அந்த பிசிஆர் கேஸ் எந்த வருஷம் தம்பி அமன் வந்துச்சு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை உட்காந்து ஒவ்வொரு கேஸையும் உட்காந்து படிச்சுட்டு வந்து தெரியாம பேசக்கூடாதுல்ல. நீங்க பர்டிகுலரா பிசிஆர் சொல்றீங்க, அது என்ன சொல்ல வரீங்க? அந்த நீங்க பேசுறது சொல்றீங்கன்னா இவங்களுக்கு இதே வேலை, விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த பிசிஆர் வச்சுதான் ஓடுது. நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்து போலீஸாவோ மிலிட்டரிக்கோ போகணும்னு நினைச்சா அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து கேஸ் கொடுத்து அது காசு தரியா இல்ல மேல கேஸ் போட்டு வேலை எல்லாம் பண்றோம். நிறைய பேர் வேலை இழந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அது நடைமுறையில இருக்கு. எவ்வளவு புரிதல் இல்லாத பேச்சு. அப்படி செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா அது இப்ப காவல்துறை எல்லாம் வந்து ஒரே ஒரு சமூகத்தோட கட்டுப்பாடு நடக்குதா? நீங்க சொல்றீங்க பழைய சமூகம் சொல்றீங்க, வழக்கே போட முடியல. உங்க மேலதான் வழக்கே போட முடியல. ஒரு இயக்கம் வச்சு நடத்துற ஆளு, ஒரு இயக்கத்தோட தலைவர் நீங்க. ராஜன் சொல்றீங்க, முத்துரமேசன் தெரியுது உங்களுக்கு? முத்துரமேசன் இருக்கட்டும், பிஜேபி ஓனரா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல டிஜிபி உங்களுக்கு தெரியுது. இவ்வளவு பெரிய சுபாஷ் தூத்துக்குடி மாவட்டத்திலயும் நமக்கு பழக்கம் இருக்குன்னு தம்பி. அதே தேவர் சமுதாயத்துல ஐயாயிரம் பண்ணி மூர்த்தி தேவரோ, எசகி தேவரோ, இல்ல மகாராஜன் தேவரோ, இல்ல சௌத்ரி தேவரோ, எல்லாருமே ராஜேஷ் தேவர் கூட பழக்கம். எல்லாருக்கும் தெரியும் தம்பி, எல்லாருக்கும் தெரியும். இல்ல தெரியல. நான் இப்ப கேரக்டர் விசாரிச்சுங்க.